வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல டிக்கு டிவி வெப்சீரிஸ் லெவலில் வந்த தப்புன தோசம் சொல்லிட்டு எபிசோட் 5 and 6 தாங்க பார்க்க போறோம். சரி கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ கனவுல இருந்து எழுந்திருப்பாங்க. அதாங்க போன எபிசோட்ல அவங்க அண்ணி வச்சு பண்ணிட்டு இருப்பான் இல்லையா. ஸோ இந்த எபிசோட்ல கனவுல இருந்து எழுந்திருப்பாங்க. எழுந்து பார்த்தா அவன் பேண்ட் ஈரமா இருக்காதா, அப்பா இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இவ்வளவு கனவு கண்டு இன்னைக்கு எனக்கு ஈரமா அவையில. ஸோ அப்ப நான் முழுமையா குணமாயிட்டேன் போல அப்படின்னு அவன் சந்தோஷப்படும் போது இதே டைமுக்கு அவனுடைய காதலி அங்க வருவாங்க. அவளை பாக்குறதுக்கு ரொம்ப அழுக்கா இருப்பாளா. உடனே அவனை பார்த்துட்டு அவன் என்ன அவன் உடம்பெல்லாம் சேரா இருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவா நான் பைக்ல வந்துட்டு இருந்தேன்னா ஒருத்தவன் என்னை இடிச்சிட்டான் பாரு, எவ்வளவு அழுக்காயிட்டேன், எனக்கு இப்ப குளிச்சே ஆகணும், அதான் அண்ணியோட துணி எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும் போது, சரி சரி என்னோட பாத்ரூம் சும்மா தான் இருக்கு, நீ போய் குளி அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணா பாத்ரூமுக்கு போயிட்டு குளிக்கும் போது கை வச்சுட்டு சும்மா இல்லாம கண்ட இடத்துல வைக்கும் போது இப்ப அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுமா. அதனால அவ மனகர சவுண்ட் வெளியே கேட்க, இப்ப நம்ம ஹீரோ ஏற்கனவே காஞ்சி போயிருந்தான். சோ இப்ப கனவு வேற கண்டிருக்கானா. சோ அதனால இவன் என்ன பண்ணுவானா, சரி நம்ம காதலில் தானே எதுவும் சொல்ல மாட்டான்னு நினைச்சிட்டு உள்ள போனவன் அவளை பின்னாடின்னு தடவை கொஞ்ச நேரம் அவளும் அவனுக்கு கம்பெனி கொடுத்துட்டு இருப்பாங்க. உடனே அவளும் நிதானத்துக்கு வர, சே முதல்ல என் மேல இந்த கையெடு, நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், இது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தான், முதல்ல இங்கிருந்து வெளியே போ அப்படி சொல்லும் போது அவனு டென்ஷன் ஆயிட்டு, உனக்கு இதே வேலையா போச்சு, எப்பவுமே நீ என்ன தொடைய விட மாட்டேச்ச அப்படி சொல்லிட்டு அவனும் காண்டாயி வெளியே போடுவாங்க. அப்புறம் என்ன, இவ பாதியில விட்டதை முழுசா பண்ணிட்டு தாங்க வருவா. இந்த சீன்ஸ் உண்மையாவே வெறியாவே இருக்குங்க. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. இப்படியே அவளை குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோ அவங்க அண்ணி மடியில படுத்துட்டு, அண்ணி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு நான் செஞ்சது எல்லாமே அப்படி சொல்லும் போது அதுக்கு அவளும் ரொம்ப திருப்தியாவே இருந்துச்சு, உங்க அண்ணன் கூட இது மாதிரி பண்ணது கிடையாது தெரியுமா அப்படின்னு அவ ரொம்ப பெருமையா சொல்ல, அதுக்கு அவனும் கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் தான் இருக்கேன் இல்லையா, அண்ணா எப்பெல்லாம் ஊருக்கு போறாங்களோ அப்பெல்லாம் நான் உங்களை சந்தோஷப்படுத்துறேன் அப்படின்னு பேசிட்டே இருக்கும் போது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வர சவுண்டு கேட்குமா. உடனே வேக வேகமா இவங்க எழுந்து நிக்க, அந்த யாரும் பார்த்தோன்னா நம்ம ஹீரோடைய அண்ணன் தாங்க. அவன் ஊருக்கு போயிருந்தா இல்லையா, அவன் உடனே வந்துருவாங்க. உடனே அவனை பார்த்த நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு, என்னென்ன சீக்கிரமா வந்துட்டீங்க அப்படி சொல்லி கேட்க, டேய் நான் 2 நாள் தாண்டா ஊருக்கு போறேன்னு, 2 நாள் முடிஞ்சிச்சு வந்துட்டேன் அப்படி சொல்லும் போது இப்ப நம்ம ஹீரோன் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி நீங்க உட்காருங்க உங்களுக்காக நான் போயிட்டு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படி சொல்லும் போது, இல்ல நான் உனக்காக ஒரு கிஃப்ட் எடுத்து வந்திருக்கேன், முதல்ல அதை பாரு அப்படி சொல்லிட்டு இப்ப அவன் ஓபன் பண்ணி காட்டினானா, இது வந்து அவங்க ஊர்ல தாலி போல. இப்ப அவன் என்ன சொல்லுவானா, இங்க பத்தியா உன்னோட பழைய தாலி உடஞ்சிச்சு இல்ல, சோ அதனால தான் நான் புதுசா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும் போது இதை கேட்டா அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுங்க. ஏன்னா அவ இப்பதான் ஃபீல் பண்ணுவா, நம்ம மேல நம்ம வீட்டுக்காரர் எவ்வளவு அன்பு வச்சிருக்காரு, ஆனா நம்ம அவருக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்திருக்கோமே அப்படின்னு அவ ஃபீல் பண்ண, என்ன ஃபீல் பண்ற, இந்தா இதை எடுத்து மாட்டு அப்படி சொல்லும் போது இப்ப அவளும் கொஞ்சம் அழுகையோட அதை எடுத்து மாட்டுவாளா. எதுக்காக நீ அழுவுற அப்படி சொல்லி கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்படின்னு அவ சமாளிப்பாளா. உண்மை சொல்லு உனக்கு இது பிடிக்கலையா அப்படி சொல்லி கேட்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க அப்படின்னு அவ சொல்லுவாளா. அதுக்கப்புறம் என்ன, அவரும் அவங்களுடைய அன்பை பரிமாறும் போதே இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம ஹீரோனி கிச்சன்ல நின்னுட்டு அவங்க அந்த பழசெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதங்க அவனுடைய கொழுந்தனார் கூட இவ மேட்டர் பண்ணுவா இல்லையா, அந்த விஷயம் யோசிச்சு பாப்பா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கார தாலி எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு இல்லையா, அதெல்லாம் யோசிச்சு பாப்பா. சே நம்ம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் இதுமாதிரி தப்பெல்லாம் பண்ணே கூடாது அப்படின்னு அவ வாய் விட்டு முனக பக்கத்துல இருந்த வேலைக்காரிக்கு அது கேட்டுருங்க. உடனே அவளும் என்னமா எதுவும் பண்ணக்கூடாதுன்றீங்களே என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சரி உன் வீட்டுக்காரர் உன்னை படத்துக்கு கூப்பிட்டு போலியா அப்படி சொல்லி கேட்க, அவன் சரியான கஞ்ச முதலாளியமா, அவன் எல்லாம் கூப்பிட்டு போக மாட்டான் அப்படின்னு இவன் சொன்ன உடனே, சரி நீ கவலைப்படாத நான் உன்னை கூப்பிட்டு போறேன் அப்படின்னு இவங்க சொல்லும் போது அந்த இடத்துக்கு அவங்க குழந்தைனார் வந்து நின்று அவங்க அண்ணி ஒரு மாதிரி பாப்பானா அவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஏன்னா அவனை அவாய்ட் பண்ண பாக்குறாங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க பாரு எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் பெட்ரூமுக்கு போறேன், எனக்கு கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு இவங்க பெட்ரூமுக்கு போவாங்களா. இவங்க போன உடனே பின்னாடியே போன நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, அண்ணியோட கையை பிடிச்சி இழுத்து, இங்க பாருங்க அண்ணி ஒரே ஒரு முறை மட்டும் பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு ஏற்கனவே தப்பு பண்ணதான், இதுக்கப்புறம் எனக்கு அது பண்ணணும்லாம் தோணல, ஏன்னா நீ தொந்தரவு பண்ணாத அப்படி சொல்லும் போது, இங்க பாருங்க ஏற்கனவே தான் பண்ணிட்டோம் இல்லையா, அதை பத்தி ஏன் ஃபீல் பண்றீங்க, அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன், லாஸ்டா ஒரு முறை நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணுவோம், அதுக்கப்புறம் நான் உங்களை தொந்தரவே பண்ண மாட்டேன் அப்படின்னு அவளை வற்புறுத்த, உடனே அவளும் டென்ஷன் ஆயிட்டு பலரும் ஒரு அறை விட்டு, இங்க பாரு இதுக்கப்புறம் என்கிட்ட இது மாதிரி நடந்துக்கிற வேலை வச்சுக்காத, நான் உங்க அண்ணனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன், அவன் என்ன எவ்வளவு திரும்ப விரும்புறான், உனக்கு என்ன அதை பத்தி தெரியும் அப்படின்னு இவ கண்ணாபண்ணா அவனை திட்ட, உனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அவளும் அங்க திட்டிட்டு போயிடுவாளா. உடனே இவனும் என்ன அறையிறியா, உன்னை நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தோன்னா நம்ம பெட்ரூம்ல வேலைக்காரி இருக்கா இல்லையா, அவ உட்காந்து மாம்பழத்தை அறிஞ்சிட்டு இருப்பாங்க. அப்படி அறியும் போது அந்த இடத்துக்கு இந்த வேலைக்காரன் வராங்க. அதுங்க இந்த வேலைக்காரியோட புருஷன் தாங்க. அவன் வந்தவன் என்ன பண்ணுவானா, என்ன பண்ற அப்படி சொல்லி கேட்க, மாம்பழத்தை அறிஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அவ சொல்லுவாளா. உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு மாம்பழத்துல அரிஞ்சு எல்லாம் சாப்பிட பிடிக்காது, அதை அப்படியே சப்பி சாப்பிடதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே இவளும் அப்படி சப்பி சாப்பிடறதுல என்ன சுகம் இருக்கு அப்படி சொல்லும் போது அதுக்கு அவனும் இல்ல, அதை நல்லா கசக்கி ஜூஸ் ஆக்கி அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாரு, அதோட சுவையே
வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு இவன் டபுள் மீனிங்கா பேசுறத அவளும் புரிஞ்சுப்பாளா. உடனே இவனை கேட்பானா, சரி உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் என்ன சொல்லியிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். அவளுக்கு அந்த பழம் பிடிக்கும், என்ன எனக்கு அந்த பழத்தை கடிக்காம சாப்பிடதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவ ஒரு மார்க்கமா சொல்ல, ஒரு கட்டத்துல இவங்க 2 பேரும் பேசி செமையா மூட் ஆனதுக்கு அப்புறம் அந்த பெட்ரூம்ல இவங்க பண்ற மேட்டர் சீன்ஸ் இருக்கு சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே பார்த்தனா நம்ம ஹீரோ தாங்க காட்டுறாங்க. அவன் டப்புன்னு கனவுல இருந்து எழுந்திருக்க இப்பதாங்க தெரியுது இந்த வேலைக்காரியும் வேலைக்காரனும் பண்ற மாதிரி நம்ம ஹீரோ தாங்க நினைச்சு பார்ப்பாரு. நினைச்சு பார்த்தருக்கு வழக்கம் போல பேண்ட் ஈரமாயிடுமா. உடனே அவர் எழுந்து உட்காந்துட்டு, சே நம்மளுக்கு இந்த வியாதி சரியாயிடுச்சுன்னு நினைச்சோம், திரும்பவும் அது சரியாகவே இல்லை, நம்ம இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அவன் யோசிக்கும் போது அப்படியே இதனுடைய 5th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய 6வது எபிசோடும் பார்த்தரலாம். இந்த 6th எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அங்க ஹாஸ்பிட்டல்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா டாக்டர் எனக்கு குணமாயிடுச்சுன்னு நினைச்சேன், அது இன்னும் குணமாவல, நேத்து கூட எனக்கு கனவுல வந்துருச்சு டாக்டர் அப்படி சொல்லும் போது அதுக்கு வாய்ப்பே இல்லையே, சரி நீ யார் கூட மேட்டர் பண்ணியா அப்படி சொல்லி கேட்க, பண்ணேன் டாக்டர், ஆனா திரும்பவும் எனக்கு இதே மாதிரி வந்துருச்சு அப்படி சொல்ல, எதனால வந்துச்சு, நீ திரும்ப அவங்க கூட பண்ணியா அப்படி சொல்லி கேட்க, அவங்க எனக்கு அனுமதிக்கல டாக்டர், நான் ஒரு முறை தான் பண்ணேன், ஆனா அவங்க கூட எனக்கு பண்ணணும்னு ஆசையா தான் இருக்கு அப்படின்னு இவன் சொல்ல, சரி திரும்ப கேட்க வேண்டியதானே அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவனும் இல்ல நான் முயற்சி பண்ணேன், அவங்க முடியாதுன்னுட்டாங்க, இப்ப என்ன பண்றது அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு டாக்டரும் இதுக்கு ஒரு வழிதான் இருக்கு, நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே, இது கல்யாணமா என்ன சொல்றீங்க அப்படி சொல்லி கேட்க, ஆமா நீ கல்யாணம் பண்ணதான் உனக்கு இந்த பிரச்சனை தீரும் நான் நினைக்கிறேன், அப்பதான் நீ உன் மனைவி கூட பண்ணலாம், அதுக்கப்புறம் உனக்கு அந்த எண்ணங்கள் வராது அப்படின்னு சொன்ன உடனே ஆகணும், சரி டாக்டர் இதுக்கு வேற வழி இல்லையா அப்படி சொல்லி கேட்க, அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப கல்யாணம் வேணாம்னா நீ இப்ப ஹேண்ட் பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, உடனே அவன் முடிவு பண்ணா, இங்க பாரு நீ சில வீடியோஸை பார்த்துட்டு தனக்கு தானே பண்றது ஒன்னும் தப்பு கிடையாது, நீ அது மாதிரி பண்ணு உனக்கு இந்த பிரச்சனை தீரும் அப்படி சொல்லும் போது, அதுக்கு ஆகணும் டாக்டர் அதுல சந்தோஷமே வரமாட்டேங்குது, அது பண்றது வேஸ்ட் அப்படின்னு அவன் சொல்ல, அப்பனா இதுக்கு வேற வழியே கிடையாது, நீ கல்யாணம் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. உடனே இவனும் சரி டாக்டர் இப்போதைக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் வேணும், சோ இன்னைக்கு மட்டும் எனக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணனா அப்படியே ஒரு மார்க்கமா வந்து டாக்டர் தடவி கொடுத்து கிஸ் பண்ணலான்னு போகும்போது, இங்க பாரு உனக்கு பர்மனண்டான சொல்யூஷன்னா கல்யாணம் தான், அது மட்டும் இல்லாத இன்னைக்கு உன்னால என்ன பண்ண முடியாது, ஏன்னா இன்னைக்கு எனக்கு ரெட் சிக்னல் போயிட்டு இருக்கு அப்படி சொன்னதுக்கு அப்புறம், ஓ அப்படியா அப்பனா பண்ண முடியாதா, கண்டிப்பா இன்னைக்கு பண்ண முடியாது அப்படின்னு டாக்டர் ஒரு மார்க்கமா சொல்ல, இப்ப அவனும் சரி ஓகே டாக்டர் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீனை பிரேக் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா அவங்க அண்ணி உட்காந்துருப்பாங்களா, அங்க போனவன் அண்ணி உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும் அப்படி சொல்ல, இங்க பாரு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதுக்கப்புறம் அது மாதிரி தப்பு நான் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லும் போது, அண்ணி நான் அதை பத்தி பேச வரல, நான் என்னோட கல்யாணத்தை பத்தி பேச வந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது, எது கல்யாணமா, ஓகே இது நல்ல விஷயம் தானே, சரி ஓகே நான் உனக்காக பொண்ணு பாக்குறேன் அப்படின்னு அவங்க அண்ணி சொல்லுவாங்களா, இல்ல நான் ஏற்கனவே அந்த பொண்ணை பார்த்து வச்சிட்டேன் அப்படி சொல்லும்போது, யாருப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்க, பிரீத்தி தான் அப்படி சொல்லும் போது, இது பிரீத்தியா அப்படின்னு சொல்லி இவங்க முடிக்கும் போது, இப்ப அந்த இடத்துக்கு பிரீத்தி வருவாளா, அவளை பார்த்த உடனே என்ன பிரீத்தி எப்படியே என் குழந்தை நான் நீ கரெக்ட் பண்ணிட்ட போல, என்கிட்ட கூட இந்த விஷயம் சொல்லல அப்படி சொல்லும் போது, இல்ல அண்ணி அப்படின்னு அவ வெக்கப்படுவாளா. இப்ப இவனை கேட்பானா, அண்ணி அண்ணன் கல்யாணத்துக்கு ஒத்துப்பாரா அப்படி சொல்லி கேட்கும்போது, நீ கவலைப்படாத அவர்கிட்ட எப்படி சொல்லுமோ அதே மாதிரி சொல்லி நான் உங்க கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி காட்டுவாங்க. அப்படியே பார்த்தனா ஃபர்ஸ்ட் நைட்ல நம்ம ஹீரோயினை கையை பிடிச்சிட்டு, இங்க பத்தியா ஒரு வழியா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், நீ தான் சொன்ன கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே பண்ணணும்னு, அதனால தான் நான் கல்யாணம் பண்ணேன் அப்படி சொல்லும் போது, அப்ப நீ மேட்டர் பண்றதுக்காக தான் எனக்கு கல்யாணம் பண்ணியா அப்படி சொல்லும் போது, அதுக்கு இவனும் ஆமா எவ்வளவு நாள் தான் நான் தனியா பண்றது, சோ அதனால தான் நான் சீக்கிரமா வீட்டுல சொல்லி கல்யாணம் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவன் என்ன பண்ணானா நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சென்சஸ் சும்மா வெறியாவே இருக்குங்க. ரொம்ப நாளா இவன் வேற அவன் மேல வெறியா இருந்தானா சும்மா வேற லெவல்ல எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு செஞ்சா செம்மையாவே இருக்குங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ ஒரு 6 மாசம் கழிச்சு தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா வேலைக்காரி இருக்கா இல்லையா, அவ பெட்ரூம்ல பெரிய ஒரு காய வச்சுட்டு அவ தனக்கு தானே வெறியாவே பண்ணிட்டு இருப்பாளா. இந்த சீன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா வெறியாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே அவளும் தனக்கு தானே பண்ணி முடிக்கவும் அப்படியே அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ஹீரோ வழக்கம் போல பெட்ரூம்ல சத்தம் போட்டுட்டே இருந்திருப்பாங்க. பக்கத்துல பார்த்தனா அவன் மனைவி ஒரு மார்க்கமா படுத்திருப்பாளா. உடனே என்ன கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது, 6 மாசம் கழிச்சு மறுபடியும் நம்ம பேண்ட் ஈரமாயிடுச்சு, அப்ப இது குணமே ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது இதனுடைய 6வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. சப்போஸ் இதனுடைய அடுத்த எபிசோடு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை நம்ம சேனல்ல பார்த்துலாங்க. இதுடன் நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.